இல்ல ஒரு ஆளை கவுக்கிறதுக்கு வெக்கமே இல்லாம எங்கெங்கெல்லாம் போய் கூட்டணி சேர்றாங்க பாரு. ஏய் அப்பா, எப்படி இருக்காங்க இந்த மனுஷாளுங்க. சத்தியமா சொல்றேனே, இந்த மிருகங்களையாவது நம்ம என்ன சொல்லுவாங்க, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் எல்லாமே மிருகங்களை வாகனமா வச்சிருக்காங்க. சரியா? ஏன் மிருகங்களை வாகனமா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மிருகங்கள் ஒரு நன்றியோட இருக்கும். ஓகேவா? அத தன்னை தற்காத்துக்கிறதுக்கு தான் கடிக்கும், பாயும், எல்லா விஷயங்களும் செய்யும். ஓகேவா? ஆனா இந்த மிருகங்கள் அதான் சொல்லுவாங்களே, ஏன்னா மனுஷனா இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு எதையாவது நம்மள கவுத்து விட்டுருவான் அப்படின்ட்டுன்னு கடவுளுக்கு தெரியும். அதனாலதான் கடவுளே மிருகங்களை வாகனமா வச்சிருக்காரு. ஓகேவா? அந்த மிருகங்களோட கூட சில மனிதர்களை நம்மளால ஒப்பிடவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு காலத்துல ஒரு கேவலமா பேசி உங்களோட கட்சியை கேவலமா பேசி, உங்க கட்சி தலைவரை அசிங்கமா பேசி ரொம்ப கேவலப்படுத்திருந்தா அங்கேயே போய் கூட்டணி சேர்ந்திருக்கீங்க பாரு. எதுக்கு கூட்டணி சேர்ந்தீங்க? யார கவுக்கிறதுக்கு? பாப்போம், நடத்துங்கப்பா.